ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த கேரளாவில் இருக்கிற பாலக்காடில் இருக்கிற ஒரு பழமையான, அதுவும் 100 வருஷம் பழமையான ஒரு கேரளத்து வீடுக்கு நான் போனேன். இப்படி ஒரு வீடு இருக்கு, அம்மா நான் போய் தங்கலாம் அப்படின்னு நம்ம நண்பர் சொல்லி தான் தெரியும். ஆனால் அந்த வீட்டுக்கு போனேன். அந்த மாதிரி வீட்டுக்கு சாதாரணமாக போனேன். அப்படி திறந்த அந்த கதவை மூடி மறுபடியும் திறந்து உள்ள போவோம்ல, ரஜினி மாதிரி. இந்த மாதிரி வீட்டோட முகப்பு நமக்கு புதுசு இல்லை, ஏன்னா திரைப்படங்களை நிறைய பார்த்துருக்கிறோம். சரி, வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தி மூத்தி என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த பக்கம் போனா ஒரு நெல்லி மரம் இருந்தது. சரி, இந்த நெல்லி மரத்தை வந்து கீழே சிந்தினது செதனது எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தேடி போய் சிறப்பான நெல்லிக்கனிகளை எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்து நான் விரதம் சாப்பிட மாட்டேன். சரி, எங்க இந்த இடத்தமோ அங்கேயே போட்டுரும் அப்படின்னு வானை நோக்கி போட்டேன். கீழே போயிருச்சு. இந்த வீட்டுக்கு பக்கத்துல 2 வீடு இருந்துச்சு. ஒன்னு இந்த பக்கம், இன்னொன்னு அந்த பக்கம். அங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் ஒரு மர வீடு, அதாவது ட்ரீ ஹவுஸ் இருந்தது. ஆனா அது கொஞ்சம் பழுதடைஞ்சது. அது மேல ஏறினா நட்டுக்க வேண்டியதான். இந்த வீட்டை சுத்தி நிறைய விஷயங்கள் இருந்ததுப்பா. வயல்வெளிகளும் மரங்களும். எவ்வளவு மரங்கள் இருந்து தெரியுமா? அங்க நிறைய செடிகள் இருந்தது. இந்த இங்க ஒரு செடி இருக்கு, அதுல இருக்க பழம் கூட எனக்கு தெரியல என்ன பழம் பா இது. அதுக்கு பக்கத்திலே ஒரு மாதுளம் பழம் செடி இருந்தது. அங்க தள்ளி போனா அங்க பலாப்பழம் மரம் வந்துச்சுப்பா. சில பல பலாக்காய்கள் இருந்தது, ஏன்னா இப்ப காய்க்கிற நேரம் இல்ல. அப்புறம் அங்க மாமரம், அதுக்கு பக்கத்திலேயே வந்து வாழை மரம், அப்புறம் முருங்கை மரம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மரங்கள் இருந்துச்சு. சரி வாங்க, அந்த 100 வருஷம் பழமையான கேரளத்து வீட்டுக்குள்ள போவோம். இந்த மாதிரி கேரளத்து வீடு அப்படின்னாலே எனக்கு வருஷம் 16 திரைப்படம் தான் ஞாபகத்து வரும். அதுலதான் இந்த மாதிரி ஒரு அசல் கேரளத்து வீடு அழகா காட்டியிருப்பாங்க. இந்த வீட்டு வாசலே வடிவமான சட்டம் ஒன்று வச்சிருந்தாங்க. இது வந்து கூரை மேல இருக்குமே, அதை கொண்டு வந்து இங்க மாட்டிருக்காங்களா தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த தூணை பாத்தீங்கன்னா தரமா இருந்தது. அடியில கருங்கல், அப்புறம் அதுக்கு மேல மரத்தை வச்சு பண்ணிருக்காங்க. இந்த வடிவம் வந்து அந்த காலத்துல ரொம்பவே பிரபலம். இந்த கேரளாவில் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே உள்ள போனா அடேங்கப்பா, என்ன கொஞ்சம் இருட்டா இருக்கு. சரி, இந்த சாளரத்தை திறந்து விடுவோம். ஒரு வீட்டோட காத்து போக்குவரத்து சாளரங்கள் தான் முடிவு பண்ணுது, எந்த பக்கம் காத்து வரணும், எந்த பக்கம் போகணும் அப்படின்னு. இங்க சாளரங்கள் சிறப்பான இடத்துல தான் வைக்கப்பட்டிருக்குது. அப்புறம் இந்த மேற்கூரை, அடேங்கப்பா எவ்வளவு வேலைப்பாடுகளுக்கு பாத்தீங்களா, மரத்திலேயே இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி வீட்டுக்கல்ல கதவோட வடிவங்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இங்க பாத்தீங்களா, கைப்பிடிய மெல்லிடை கொண்ட நளின நங்கை. இந்த மா பிடிச்சி கதவை திறக்கிறதே ஒரு குதூகலமா இருக்கும் போல. அதை திறந்துகிட்டே உள்ள போனா அங்க 2 ஓய்வு இருக்கைகள், அதாவது கவுச்சிங் இருந்தது. இந்த வீட்டை விருந்தினர்கள் இடமா மாத்திட்டதால இந்த ஓய்வு இருக்கைகளை போட்டுக்கிறாங்க. இல்லைன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். இங்க அந்த அறையை தாண்டி இன்னொரு அறைக்கு போனா அங்க உணவு மேசையும் அப்புறம் கொல்லைப்புற கதவும் இருந்தது. நமக்கு இந்த கொல்லைப்புறங்களும் கொல்லைப்புறத்து கதவுகள் மேல இனம் புரியாத காதல் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு போற மாதிரி இருக்கும். அங்கேயே இந்த மாட சிற்றறை, அதாவது ஆட்டிக் இருந்தது. இந்த ஆட்டிக்குள்ள மேல ஏறி பார்த்தா பெருசா பயங்கரமா இருந்ததுப்பா. அப்புறம் எங்களோட படுக்கை அறை பழமையை மாறாம நல்லா தான் பராமரிச்சு வச்சிருந்தாங்க. சிறப்பா இருந்தது. ரொம்ப அழகான வீடுல இந்த வீட்டை காமிச்ச நம்ம நண்பருக்கு தான் நன்றி சொல்லணும். அப்புறம் நம்ம வளவனை இங்க பறக்க விட்டேன். காட்சிகள், கண்கொள்ளா காட்சிகள் பாருங்களேன். சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பல பேருக்கு தெரியாது. ஆனா சொர்க்கம் எப்படியோ இருக்கலாம் அப்படின்ற காட்சி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டோட ஒரு பகுதி வந்து பச்சை பசேன்னு இருக்கும், மற்ற பின்பகுதி காஞ்சி போயிருக்குதுப்பா.